இங்க நியூஸ் மீடியா எப்படி போட்டிருந்தாங்கன்னா, விஜய் அவர்களுடைய முன்னாள் மேலாளர், விஜய் அவர்களுடைய மிக முக்கியமான நபர் திமுகவில் இணைத்து கொண்டார், திமுகவில் இணைவு, திமுகவில் சங்கமித்துக் கொண்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிந்தது. பட் இந்த செய்தி ஊடகங்கள் இன்னொரு செய்தியை மறந்துட்டாங்க அப்படிங்கிறத நான் இங்கே நினைவுபடுத்துகிறேன். பி.டி. செல்வகுமார் அவர்கள் சாதாரண மனிதர் கிடையாது. அவர் இதுக்கு முன்னாடியே ஒரு கேண்டிடேட்டா இதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் கட்சியை தொடங்கலி, அப்படி எப்படி நான் கேண்டிடேட்டா வர முடியும் அப்படின்னு கேட்டா, அவரு மக்கள் நீதி மையத்துக்கு போய் அங்க அந்த எலெக்ஷன்ல ஒரு கேண்டிடேட்டா நின்ன நபர், நாகர்கோயில நின்ன நபர் தான் இந்த பி.டி. செல்வகுமார் அவர்கள். சார் என்ன சார் சொல்றீங்க? அப்போ மக்கள் நீதி மையத்திலிருந்து தான் பிரிந்து வந்து நேரடியா திமுகவில் இணைந்திருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகுது இல்ல. நார்மலா பேசிக் சென்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த கேள்விதான் உருவாகும். சோ மக்கள் நீதி மையத்திலிருந்து ஒரு கேண்டிடேட்டா வந்த பி.டி. செல்வகுமார் அவர்கள் இன்னைக்கு திமுகல இணைந்திருக்கிறார். அப்படின்னா டைட்டில் எப்படி இருக்கணும்? மக்கள் நீதி மையத்திலிருந்து பிரிந்து வந்த பி.டி. செல்வகுமார் அவர்கள் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும். வெயிட், மக்கள் நீதி மையம் யாரு கூட அலைன்ஸ்ல இருக்காங்க? சார், கமலஹாசன் அவர்களே ராஜ்யசபா எம்பி ஆயிட்டார். எந்த கட்சியிலிருந்து? திமுகவிலிருந்து. உண்மையிலேயே ரிமோட் எல்லாம் போட்டு உடைச்சாரு, டிவி எல்லாம் போட்டு உடைச்சாரு. அந்த மனுஷன் எங்க அப்படின்னு கேட்டா, ரிமோட்டை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் இப்போ முக்கியமான ஒரு இடத்துல கூட்டணி வச்சிருக்கேன், இது காலத்துக்கு தகுந்த கூட்டணி, இதுதான் மக்களுக்கு தேவையான கூட்டணி, இந்த கூட்டணியை விட்டா வேற எந்த கூட்டணியும் இப்போது தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வசனங்கள் புரியாத மாதிரியே பேசக்கூடிய ஒரு நபர் கமலஹாசன் அவர்கள். அந்த